கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானம் வீதியிலிருந்து சத்தம் இடுகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் வாங்க வேண்டும், ஒருபோதும் விற்கக்கூடாது. பணத்துக்காக ஒரு நாளும் வித்துறக்கூடாது. இது வாங்குகிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்துக்குள்ளே வாழ்கிறோம். இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த சத்தியம், உபதேசம், ஞானம் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் மனிதன் மூலமாக கொடுப்பார், வேத வசனத்தின் மூலமாக கொடுப்பார். அதனால இதை வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும், நல்ல வேதத்தை தியானிக்க வேண்டும். அதில் தான் ஆண்டவருடைய ஞானம் வெளிப்படும். அதனால தான் சொல்றாரு, நீ வாங்குறதுல குறியாயிரு, சத்தியத்தை வாங்குறதுல குறியாயிரு. உண்மை, ஞானம், கல்வி, புரிந்து கொள்ளுதல் ஆகியவை விலை மதிப்புள்ளவை, இவைகளை விற்க முடியாது, ஏனெனில் இவை மிகவும் விலையூர்ந்தவை. இந்த மூன்றும் ரொம்ப விலையூர்ந்தது. இதுதான் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி நம்மளை கொண்டு போவோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் நன்றாய் வாழ வேண்டும் என்றால் இந்த உண்மை, கல்வி, ஞானம், புரிந்து கொள்ளுதல், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால சங்கீதம் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டபடி சத்தியத்தை வாங்க, அதை விற்காத, அப்படியே ஞானத்தை உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. தினந்தோறும் எவ்வளவு ஆலோசனை வந்தாலும் அதை கேட்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும், அதன்படி நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்னும் எனக்கு தாரும், இன்னும் எனக்கு பேசுங்க, இன்னும் என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, இன்னும் நான் எவ்வளோ ஞானமாக நடக்கணும். எவ்வளவுதான் ஞானமாக நடந்தாலும் சில நேரத்தில் சில இடத்துல நம்ம திட்டு வாங்கிடுறோம், கஷ்டப்படுறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். சத்தியம் எங்கே கிடைக்குதோ அங்கே ஆண்டவரை பற்றி, சத்தியம் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசுவை பற்றி அதிகமாக அறிஞ்சுக்கிடுங்க. இயேசுவை பற்றி அறிஞ்சுக்கிட நித்திய ஜீவன். அதனால யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு நீங்கள் முற்படணும். அதுக்கு வேதத்தை நல்லா தியானிக்கணும், கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உண்மை, ஞானம், கல்வி, புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் உண்மை பற்றி அறிகிற அறிவை வளர கிருபை செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும், சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் நிறையப்படட்டும், தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீரே எங்கள் பங்கு சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.